Taste the Daily. அண்மை செய்தி. சேலம் மத்திய சிறையில் கைதிகளுக்கே கஞ்சா விநியோகித்த சிறை வார்டன் செல்வராஜ் பிடிபட்ட நிலையில் தமிழகத்தில் நடப்பது ஸ்டாலின் மாடல் ஆட்சியா அல்லது கஞ்சா மாடல் ஆட்சியா என கேட்கும் அளவிற்கு கஞ்சா புழக்கம் தமிழகத்தில் அதிகரித்து விட்டதாக மக்கள் விமர்சித்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மதியழகன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். சேலம் ஏற்காடு பிரதான சாலையில் அஸ்தம்பட்டி அருகே மத்திய சிறை செயல்பட்டு வருகிறது. இதில் தண்டனை கைதிகள் மற்றும் விசாரணை கைதிகள் என 1000க்கும் மேற்பட்டோர் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். சிறை கைதிகளிடையே கஞ்சா, பீடி, புகையிலை உள்ளிட்ட பொருட்கள் பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல செல்போன்களும் உள்ளே தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த தடை செய்யப்பட்ட பொருட்கள் அனைத்துமே சிறைக்குள் எளிதாக கிடைக்கிறது என்ற குற்றச்சாட்டுகள் பரவலாகவே உள்ளன. அவ்வப்போது போலீசாரும் சோதனை நடத்தி இது போன்ற பொருட்களை பறிமுதல் செய்வதும் வாடிக்கையாகவும் வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் இன்றைய தினம் பிற்பகல் சிறை காவலர்கள் பணி முடித்து திரும்பும் போது அவர்கள் சோதனை செய்யப்பட்டிருக்கிறார்கள். சிறை நுழைவாயிலில் இருந்த சிறை காவலர்கள் சோதனை செய்யும் போது வார்டன் செல்வராஜ் என்பவரோட பையில் செல்போன்கள் 3 செல்போன்கள் இருந்தது தெரிய வந்திருக்கிறது. சந்தேகத்தின் பேரில் அந்த பை முழுமையாக சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. அதில் மேலும் சிம் கார்டுகள், தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள், கஞ்சா இது போன்ற பொருட்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. சிறை கண்காணிப்பாளர் வினோத் அவருடைய புகாரின் அடிப்படையில் அஸ்தம்பட்டி போலீசார் செல்வராஜை இப்ப கைது செய்திருக்கிறார்கள். அவரிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இது போன்ற பொருட்கள் சிறை காவலர்களே சிறைக்குள் கொண்டு செல்வது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தடை செய்ய வேண்டிய அவர்களே அதற்கு உடனடியாக இருப்பது இந்த பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கி இருக்கிறது. ஒரு முறை செல்போன் சிறைக்குள் கொண்டு சென்று அது வெளியே மீண்டும் வெளியே எடுத்து செல்வதற்கு அதுக்கு கட்டணமாக கூட சிறை காவலர்கள் வசூலிக்கிறார்கள். அதிலும் ஒரு முறை செல்போனை சார்ஜ் செய்து திரும்ப கொண்டு போய் அவர்களுக்கு கொடுக்கும்போது 500 ரூபாய் முதல் 1000 ரூபாய் வரை அவர்கள் ஆதாயம் பார்க்கிறார்கள். இது போன்று அடிக்கடி நடவது இன்றைய தினம் செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இதிலும் தொடர்ந்து இதுபோன்று செல்வராஜ் முன்பு சிறை கைதிகளுக்கு இதுபோன்று விநியோகம் செய்திருக்கலாம், நீண்ட நாட்களாக விநியோகம் செய்திருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. தொடர்ந்து உள்ளே உள்ள சிறையில் உள்ள கைதிகளிடமும் யார் இது பயன்படுத்துகிறார்கள் என்ற கவனத்திலும் உள்ளே இருக்கும் சிறை காவலர்கள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். சுரேஷ், கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன்.